வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி 50 லார்ஜ் கேப் மட்டும் இல்லாம மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ரெகுலரா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் சரி இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவோ ETF வழியாவோ இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து இப்ப நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆயிருச்சு அப்படின்றக்கோசரம் யாரும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபால் ஒரு 10% மேல இப்ப ஃபால் ஆயிருக்கு. அதனால வந்து ஒரு ஸ்டெப் அப் மாதிரி பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து ஒரு சிலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டை ரெகுலரா ட்ராக் பண்ணணும். அதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணாவே போதும். அதுல இருந்தே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். நீங்க நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் இருந்தாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாவே போதும். நம்ம சேனல் மெம்பர் ஒருத்தர் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். நிஃப்டி 50 இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா ஓரளவுக்கு அது ரிஸ்க் கம்மியான ஃபண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மிட் கேப் வந்து ஓரளவுக்கு மீடியம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ரிட்டர்ன் வைஸ் பார்த்தாலும் நிஃப்டி 50 இருந்தாலும் சரி மிட் கேப் இதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கறது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டா தான் இருக்கு. நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல நீங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, ஸ்மால் கேப்ல வந்து டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிருக்கணும். ட்ராக்கிங் எரர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ட்ராக்கிங் எரர்ங்கிறது வேற எதுவும் கிடையாது. அந்த இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்குதோ அதே அளவுக்கு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிட்டர்னை கொடுக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நீங்க செக் பண்ணிருக்கணும். சோ எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கேட்டகரிக்கு எவ்வளவு ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது, நீங்க செலக்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் ட்ரேட பொறுத்த வரைக்கும் ஏஎம்சியோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங் செல்லிங்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 விஷயங்களையும் வந்து நீங்க கிளியரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டா வந்து ஓவர்லாப்பிங் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப நீங்க லார்ஜ் கேப் மிட் கேப்ல மட்டும்தான் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, ஸ்மால் கேப்ல இல்ல அப்படின்னா நீங்க ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். இல்ல ஸ்மால் கேப்லயே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஓவர்லாப்பிங் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறத பெட்டரா இருக்கணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மெம்பர் வந்து இப்ப லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது டாடா கோல்டு ETF-க்கும் டாடா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்கோசரம் வந்து எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டை வந்து ETF-ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது கரெக்டான இது அப்படின்னு சொல்ல முடியாது. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்றீங்க, இப்ப இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து ETF வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனா சொல்லலாம். இல்ல ஸ்பெசிபிக்கா ஸ்டாக் குரூப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு செக்டோரியல் ஃபண்ட் இருக்கு, இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி டைம்ல வந்து ஆக்டிவ் மேனேஜர்ஸ் இருக்கிறது பெட்டரா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ காஸ்ட்லியா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ நீங்க இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இது பெரிய அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல வந்து டிஃபரன்ஸ் வந்துராது. நீங்க பெரிய AMC-ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சோ அந்த எந்தெந்த கேட்டகரிக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சூட் ஆகும், அதாவது ஆக்டிவ் மேனேஜர்ஸ் இருந்தா நமக்கு அது பாசிட்டிவான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கறதையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. எதுக்கு தேவையில்லை டைரக்டா வந்து நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணாவே போதும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ETF செலக்ட் பண்ணாவே போதும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப அவங்க வந்து டைரக்டா வந்து நம்பர் ஆஃப் ETF-லயோ நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த ETF-க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ல போய் இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு மறுபடியுமே வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். சோ அதனால நீங்க டைரக்டா வந்து ஒரு ETF-லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். சோ நீங்க அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாமே வந்து நீங்க ETF-ஆ மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன கேட்டகரி ஆஃப்
இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ETF செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டையும் செலக்ட் பண்றது பெட்டரா இருக்கும். சேம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி, ETF செலக்ட் பண்ணாலும் சரி, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ட்ராக்கிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் ஆஃப் ட்ரேட் பாத்துக்கங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து எந்த வகையிலயும் வந்து ஓவர்லாப்பிங் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. நார்மலா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில கேட்டகரிஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுல வந்து நிஃப்டி 50 ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 100 கம்பெனிஸ் வந்து நம்ம நிஃப்டி 100 சொல்லுவோம். இது எல்லாமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதாவது 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இருக்கும். இதுல ETF இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அதே மாதிரி மிட் கேப்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 101ல இருந்து 250 வரைக்கும் எல்லா கம்பெனியும் வந்து மிட் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 251க்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மைக்ரோ கேப் இருக்கு, நானோ கேப் இருக்கு. சோ மேக்ஸிமம் வந்து இந்த மூணு இண்டெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் வந்து மிட் கேப், ஸ்மால் கேப். இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்போ இது பெருசா ஃபாலோ பண்றதில்ல. லார்ஜ் கேப் அப்படின்னா 20,000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப்னு சொன்னாங்க. மிட் கேப் அப்படின்னா 5,000 கோடியில இருந்து 20,000 கோடி வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸ் சொன்னாங்க. ஸ்மால் கேப்ங்கிறது வந்து 5,000 கோடிக்கு மேல இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இத பேஸ் பண்ணி தான் வந்து மல்டி கேப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல வந்து ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸ்மால் கேப், மிட் கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25% இருக்கும். சோ இது வந்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து லைட்டா டிஃபர் ஆகலாம். அதே மாதிரி ஃபிளெக்ஸி கேப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல வந்து 60 to 70% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதர்ஸ் மிட் கேப், ஸ்மால் கேப்ல வந்து ஒரு 35% இருக்கும். இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல ஹோல்டிங்ஸ் இருக்கும். மிட் கேப், ஸ்மால் கேப் இல்லாம அதர் இண்டிசஸ்லயே வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ ஃபிளெக்ஸி கேப்பையும் மல்டி கேப்பையும் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிக்ஸ்டான இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ETF இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்லாப்பிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓவர்லாப்பிங் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஃபண்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க, இல்ல ஒரு 2 ஃபண்ட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அனதர் ஃபண்ட்ல இல்லாத மாதிரி பாத்துக்கணும். இதத்தான் வந்து ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க. அதாவது ஃபண்ட் ஏலயும் ஃபண்ட் பிலயும் வந்து காமனா இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் ஓவர்லாப்பிங் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அனதர் ஃபண்ட்ல இல்லாத மாதிரி பாத்துக்கணும். சோ அப்படி சேம் காமனான ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர்லாப்பிங்னு சொல்றோம். சப்போஸ் அந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்படின்னா நமக்கு ஓவராலா ஃபண்ட் ஏலயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஃபண்ட் பிலயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதனால வந்து போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் ரிஸ்கியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து முடிஞ்ச வரைக்கும் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் ஓவர்லாப்பிங் இல்லாத மாதிரி பொறுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபராக் பரேக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து மொத்தம் 64 ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல 50% இருக்கு, மிட் கேப்ல வந்து ஒரு 3% இருக்கு, ஸ்மால் கேப்ல வந்து ஒரு 5% இருக்கு, அதர்ஸ்ல வந்து ஒரு 23% இருக்கு. சோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஹோல்டிங்ஸ்ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, லார்ஜ் கேப் லெவல் இருக்கு, மிட் கேப் லெவல் இருக்கு, ஸ்மால் கேப் லெவல் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்திருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கேட்டகரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப லார்ஜ் கேப் நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் மாசம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா காமனா எல்லாம் செலக்ட் பண்றது ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். இதுல என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு உங்களுக்கே கிளியரா இப்ப புரியும். ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, மல்டி கேப்னா என்ன, ஃபிளெக்ஸி கேப்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ உங்களுக்கு லார்ஜ் கேப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, மிட் கேப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஸ்மால் கேப்லயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஓவர்லாப்பிங்கும் இல்ல. இப்ப மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் இதோட காம்பினேஷன் இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல வந்து ஓவர்லாப்பிங் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துரும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி கேப்பை வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ற லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கிறப்ப நீங்க மல்டி கேப்பை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. சேம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்ஸி கேப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஃபிளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட காம்பினேஷன் வர்றதுனால ஃபிளெக்ஸி கேப் வந்து இந்த இடத்துல ஓவர்லாப்பிங் வந்து கிரியேட் பண்ணும். இப்ப நீங்க அது இல்லாம இப்ப லார்ஜ் கேப், மல்டி கேப், ஃபிளெக்ஸி கேப் இருந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும், மல்டி கேப், ஃபிளெக்ஸி கேப் வச்சிருந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் இருக்கிற மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல ETF இன்வெஸ்ட்மெண்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓவர்லாப்பிங் இல்லாம நீங்க ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணிக்கங்க. இதே கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்ப லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கு அப்படின்னா நீங்க மல்டி கேப், ஃபிளெக்ஸி கேப் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கூட கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் இண்டிசஸ் கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுலயே வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதையும் நம்ம டீடைலாவே லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கிறோம். இப்ப குளோபல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் டிராக்கிங் எரர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. எல்லா பிரீமியம்ல கொஞ்சம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால குளோபல் இண்டெக்ஸை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை நல்லா கிளியரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்ப்ளிட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க லார்ஜ்
கேப் கோல்டுல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல அதர்வைஸ் நீங்க வந்து ஒரு காம்பினேஷன்ல இருக்கணும் அப்படின்னா கூட லார்ஜ் கேப் மிட் கேப்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல மிட் கேப் ஸ்மால் கேப்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஃபண்ட்ஸ் எதுக்கு, நான் ஒரே ஃபண்ட்ல ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க பிளெக்ஸி கேப் கூட கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா மல்டி கேப் கூட கன்சிடர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் இல்லாம நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இப்ப ஹோல்ட் பண்ற ஃபண்ட்ஸ்ல ஏதாச்சும் ETF-லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஓவர்லாப்பிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீகன்சிடர் பண்ணி ஓவர்லாப்பிங் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில நியூஸஸ் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஜெனரலான காமனான நியூஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்டான 2 வெப்சைட்ஸ் அப்படின்னா நீங்க மணி கண்ட்ரோலையும் ETF நவையும் வந்து ஃபாலோ பண்ணாவே போறோம். இப்ப நீங்க பர்டிகுலரா ஸ்டாக்கை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீனர் இருக்கு, மார்னிங் ஸ்டார் இருக்கு. இந்த 2 வெப்சைட்டை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி டிக்கெட் ஆப் வெப்சைட்டையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து ஸ்டாக், ETF, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி IPO பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு அதை பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா IPO வாட்ச் இருக்கு, IPO சென்ட்ரல் இருக்கு. இந்த 2 வெப்சைட்டை ஃபாலோ பண்ணாவே போதும். கார்பரேட் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான வெப்சைட்டாவே ஃபாலோ பண்ணுங்க. NSE, BSE என்ன டேட்டா கொடுக்குறாங்க, என்ன ரெக்கார்ட் டேட் இருக்கு, என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து NSE, BSE வெப்சைட்டை ஃபாலோ பண்றதா ப்ராப்பரா இருக்கும். சோ இது இல்லாம நீங்க நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த வெப்சைட்டை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிரும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டான ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட ETF-லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க ரெண்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க இப்ப லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்மால் கேப்லயோ மிட் கேப்லயோ வந்து ETF-யோ மியூச்சுவல் ஃபண்டோ கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டாக்ஸையும் ETF, மியூச்சுவல் ஃபண்ட் அதுல இருக்கிற ஸ்டாக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓவர்லாப்பிங் இல்லாம நம்ம இன்வெஸ்ட் பண்ற பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல எஃபெக்டிவான போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.